இப்போ லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இப்போ இந்த ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, a system may be defined as a definite quantity of matter. அந்த மேட்டர் வந்து என்னவா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம், அல்லது லிக்யூடா இருக்கலாம், அல்லது கேஸா இருக்கலாம். இது வந்து பவுண்டட் பை சம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். a system may be defined as, ஒரு சிஸ்டம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து டெஃபினட் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், மேட்டர்னா பொருட்கள், அந்த பரப்பொருள் இருக்கணும். அது வந்து சாலிடாவோ லிக்விடாவோ அல்லது கேஸ் எது வேணா இருக்கலாம். இது வந்து பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கணும், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸால நமக்கு பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மோடைனமிக் சிஸ்டத்துக்கு a gas contained in a cylinder with a movable piston அப்படின்னா ஒரு உருளை வடிவ ஒரு கொள்கலனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேஸ். இப்போ கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னா வெளியில போயிடும். ஸோ அதனால நம்ம ஒரு பிஸ்டன் வைக்கப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கும். இந்த பிஸ்டன் வந்து மேலே கீழே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து மூவ் ஆகக்கூடியது. இப்போ இதை ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சிம்பிளா வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர், அதே மாதிரி ஒரு பக்கெட்ல இருக்கக்கூடிய வாட்டர், இது எல்லாமே வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம் தான். ஜஸ்ட் தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா அதுல வந்து டெஃபினட் குவான்டிட்டி இருக்கணும். அது வந்து சாலிடா லிக்விடா அல்லது கேஸா இருக்கலாம். அது வந்து பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கணும் சம் க்ளோஸ்டு சர்ஃபேஸால. அடுத்து தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா தமிழ்ல ஒருபடித்தான அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா வந்து பலபடித்தானன்னு சொல்லலாம். இப்போ ஹோமோஜீனியஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a system is completely uniform throughout, such as gas or mixture of gases or a pure solid or a liquid or a solution is called a homogeneous system. homogeneous அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி கம்ப்ளீட்லி யூனிஃபார்ம் த்ரூ அவுட், அதாவது மொத்தமா வந்து ஒரே மாதிரியான கலவையால அது வந்து இருக்கணும். இப்போ உதாரணமா கேஸ் அப்படின்னா ஃபுல்லாவே கேஸா இருக்கலாம், அல்லது வந்து 2-3 கேஸஸ் மிக்சராக இருக்கலாம். இப்போ மிக்சரா இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு கேஸ் ஸ்பேஸ்ல தான் இருக்கு, வாயு நிலைமையில தான் இருக்குது. எல்லாமே மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு கேஸா இருக்கலாம், அல்லது ஒரு பியூர் சாலிட் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது வந்து அதே மாதிரி ஏதாவது ஒரு லிக்யூடு அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது சொல்யூஷன் இருக்கலாம். சொல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரைசல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிக்யூட்ல ஏதாவது ஒரு திடப்பொருளை போட்டு கரைக்கும் போது அந்த லிக்யூட்ல திடப்பொருள் கரைந்து முழுவதுமாக பரவி இருக்கும், ஒரு சீரா பரவி இருக்கும், அந்த மாதிரியான சொல்யூஷன். இதை வந்து நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதுவே ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, when a system consists of 2 or more phases, அந்த சிஸ்டத்துல வந்து பேசஸ் பாத்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பேசஸ் இருக்கும். பேசஸ்னா நிலைமைன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது கேஸ், லிக்யூடு, சாலிடு அந்த மாதிரி. இப்ப கேஸும் லிக்யூடும் கலந்துருக்கலாம், அல்லது லிக்யூடும் சாலிடும் கலந்துருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அல்லது 2 லிக்யூடே ஒன்னோட ஒண்ணு கலக்காத 2 லிக்யூட்ஸா இருக்கலாம். இப்போ வந்து தண்ணியையும் நம்ம மண்ணெண்ணையும் வச்சு அப்படின்னா அது ரெண்டும் வந்து என்ன ஆகாது, ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆகாத 2 தனித்தனி லிக்யூடா இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பேசஸ் which are separated from one another, அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்னு பிரிக்கப்பட்டிருக்கும் by definite boundary surfaces. It is said to be a heterogeneous system. இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா லிக்யூடு அண்ட் இட்ஸ் வேப்பர், ஒரு திரவம் மற்றும் அதனுடைய ஆவி. இப்ப நீர் மற்றும் நீராவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீர் வந்து இருக்கும், அது மேல வந்து நீராவி இருக்கும். நீர் வந்து லிக்யூடா இருக்கும், நீராவி வந்து பாத்தீங்கன்னா கேஸ் பேஸ்ல இருக்கும், 2 வேற பேஸ்ல இருக்கும். அதே போல 2 இம்மிசிபிள்னா 2 ஒன்றோடு ஒன்று கலக்காத லிக்யூட்ஸ் அல்லது பார்சலி மிக்ஸ் ஆக இருக்கும். பார்சலா மிக்ஸ் ஆயிருக்கும், பார்சலா மிக்ஸ் ஆகாம இருக்கும். அதாவது ஃபுல்லா அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கலக்காம இருந்துச்சு அப்படின்னாலே அதை நம்ம வந்து ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிஸ்டம்னு எதை சொல்றோமோ சிஸ்டத்தை தவிர அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரௌண்டிங். இப்போ உதாரணமா நம்ம சிஸ்டத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிலிண்டர் உள்ள இருக்கக்கூடிய கேஸ், அதுக்கு மேல ஒரு பிஸ்டன் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை தான் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்.
இப்ப இந்த சிஸ்டத்தை தவிர மற்ற வெளியில இருக்கக்கூடிய எல்லா பகுதியையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சரௌண்டிங் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா யூனிவர்ஸ் கிடைக்கும். அப்ப சரௌண்டிங்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ல சிஸ்டத்தை தவிர இருக்கக்கூடிய மற்ற எல்லா யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சரௌண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங் ஈக்குவல் டு யூனிவர்ஸ். அடுத்ததாக வந்து இந்த சிஸ்டத்தை நம்ம வந்து அந்த கலந்து இருக்கக்கூடிய கேஸ் லிக்யூடு இதை கலந்து இருக்கக்கூடிய இதை வச்சு நம்ம ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு பிரிச்சோம். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தை வந்து மேலும் வேறு விதமாக 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம், அடுத்ததாக க்ளோஸ்டு சிஸ்டம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த மாதிரி 3ஆ பிரிக்கலாம். இப்போ ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டத்துல இருந்து பொருளை, அதாவது மேட்டர் அண்ட் எனர்ஜி, ஒரு சிஸ்டம் வந்து மேட்டரையும் எனர்ஜியும், மேட்டர் மீன்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் என்னவா இருக்கலாம், கேஸா இருக்கலாம் அல்லது லிக்யூடு அல்லது சாலிட் என்ன இருக்குதோ அதுவா இருக்கலாம். எனர்ஜின்றது அதுல இருந்து அதோடைய ஆற்றல், இது ரெண்டையுமே சரௌண்டிங்க்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதாவது சரௌண்டிங் கொடுக்கலாம் அல்லது சரௌண்டிங்ல இருந்து எடுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் a system which can exchange matter and energy with the surrounding. சரௌண்டிங்க்கு அது எனர்ஜி மற்றும் மேட்டர் ரெண்டையுமே கொடுத்துச்சு, அது மாதிரி சரௌண்டிங்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு பேரு ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு பேரு. எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏர் கம்ப்ரஸர், அதை வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி எனர்ஜி, எனர்ஜியை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், பொருளை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது, நாட் மேட்டர். வித் த சரௌண்டிங் இஸ் கால்டு ஏ க்ளோஸ்டு சிஸ்டம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா கேஸ் என்க்ளோஸ்டு இன் ஏ சிலிண்டர். ஒரு நார்மல் சிலிண்டருக்குள்ள வந்து நமக்கு வந்து கேஸ் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் வந்து வெளியில போகாது, ஏன்னா வந்து இது வந்து என்க்ளோஸ்டு இன் ஏ ஒரு சிலிண்டருக்குள்ள அடைபட்ட கேஸ். ஆனா வந்து என்ன செய்யலாம், இதுக்குள்ள வந்து இந்த கேஸுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா வெப்பாற்றலை வெளியில கடத்தலாம் அல்லது வெளியில இருந்து வெப்பாற்றல் உள்ள வரலாம். ஆற்றல் உள்ளேயோ வெளியிலயோ போகலாம், ஆனா வந்து அந்த கேஸ் வந்து வெளியில வராம இருக்கும். அந்த மாதிரியான சிஸ்டம் க்ளோஸ்டு சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து எனர்ஜியோ அல்லது மேட்டரோ ரெண்டுமே என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அந்த மாதிரியான சிஸ்டத்தை நம்ம வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா சிஸ்டம் இஸ் தெர்மலி இன்சுலேட்டட், தெர்மலி இன்சுலேட்டடா இருக்கும். அதனால வெப்பம் அது வந்து அதுல இருந்து வெளியிலயும் போகாது உள்ளேயும் வராது. இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெர்மோபிளாஸ்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வெளியில இருந்தும் வெப்பம் உள்ள போகாது, உள்ள இருந்தும் வெளியில வெப்பம் வராது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி. இப்ப பாக்குற டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பேசிக்கான டாபிக்ஸ். இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா அதுக்கு வந்து நம்ம போக போறோம். இப்ப இன்டர்னல் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the energy content of a system is called its internal energy. ஒரு சிஸ்டத்தோட எனர்ஜின்னு சொல்றோம் அப்படின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் எனர்ஜியை தான் நம்ம சிஸ்டத்தினுடைய எனர்ஜின்னு சொல்றோம். அததான் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் ஏ சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தினுடைய ஆற்றல் என்னவோ அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை தான் நம்ம அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். பொதுவாக ஒரு சிஸ்டத்தினுடைய இன்டர்னல் எனர்ஜி இந்த மாதிரியான 3 விஷயங்களால அதுக்கு வந்து கிடைக்கலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொட்டன்சியல் எனர்ஜி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியாய் இதுகளுக்கு இடைப்பட்ட அந்த எனர்ஜி. இப்ப அந்த கைனடிக் எனர்ஜின்றது எதனால் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கைனடிக்ன்றது நமக்கு தமிழ்ல இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து இது வந்து எதனால உருவாகுது கைனடிக் எனர்ஜினா மோஷன் ஆஃப் த மாலிகுல்ஸ். மோஷன் இயக்கம் அப்படின்ற போது நமக்கு அதோடைய இயக்கம் எப்படி இருக்கலாம், டிரான்ஸ்லேஷன்ல நகரக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அல்லது ரொட்டேஷனல் மோஷனாக இருக்கலாம் அல்லது வைப்ரேஷனல் மோஷனா இருக்கலாம். இதனால ஒரு மாலிகுல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுனாலயோ அல்லது ரொட்டேட் ஆகுறதுனாலயோ அல்லது வைப்ரேட் ஆகுறதுனாலயோ அந்த மாலிகுலுக்கு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த எனர்ஜி தான் நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த கைனடிக் எனர்ஜி எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் விச் டிபெண்ட் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். இப்ப நம்ம வந்து கேஸோட டெம்பரேச்சரை பொறுத்து தான் இந்த கைனடிக் எனர்ஜி இருக்கும். டெம்பரேச்சரை நீங்க ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும், டெம்பரேச்சரை குறைச்சிங்கன்னா கைனடிக் எனர்ஜி குறையும். ஏன்னா நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜிங்கிற ஃபார்முலாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1/2 kT ஃபார் ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு 1/2 kT. இதுல K is constant but T is the temperature. இப்ப டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் போது கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆகும்,
டெம்பரேச்சர் குறையும் போது கைனடிக் எனர்ஜி குறையும். இப்போ கைனடிக் எனர்ஜின்றது பியூர்லி டெம்பரேச்சரால தான் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொட்டன்சியல் எனர்ஜி. பொட்டன்சியல் எனர்ஜின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் போர்சஸ். ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுல் இடைப்பட்ட அந்த விசையின் காரணமாக உருவாகிறது. இந்த இன்டர் மாலிகுலர் போர்ஸ் எதை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா விச் டிபெண்ட்ஸ் ஆன் த செப்பரேஷன் பிட்வீன் த மாலிகுல். மாலிகுலுக்கு இடைப்பட்ட செப்பரேஷனை சார்ந்தது. ஏன்னா மாலிகுல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மாலிகுல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியோட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கு இடையில வந்து அட்ராக்ஷன் போர்ஸ் செயல்படும். அதுவே வந்து மாலிகுல்ஸுக்கு இடைப்பட்ட தொலைவு ரொம்ப குறையும் போது ரிபல்சிவ் போர்ஸ் செயல்படும். அப்ப அந்த இன்டர்மாலிகுலர் போர்சஸ் எப்பவுமே எதை சார்ந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செப்பரேஷன் பிட்வீன் த மாலிகுலுக்கு இடைப்பட்ட செப்பரேஷனை பொறுத்தது. அடுத்த மூணாவதாக உள்ள எனர்ஜி பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூக்ளியை. மாலிகுல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மற்றும் நியூக்ளியால ஏற்படக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி, நியூக்ளியோனிக் எனர்ஜி, இதனாலையும் நமக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி கிரியேட் ஆகும். ஆனா இது வந்து ஜென்ரலா இந்த 3 காரணங்களால நமக்கு இன்டர்னல் எனர்ஜி வருகிறது. ஆனா முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இன்டர் மாலிகுலர் போர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால ஐடியல் கேஸ்ல என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொட்டன்சியல் எனர்ஜி கிடையாது. அப்ப ஐடியல் கேஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி யாரால ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி பியூர்லி கைனடிக் எனர்ஜி மட்டும்தான். இதை நம்ம பின்னாடி திரும்ப பார்ப்போம். ஓகே, இப்ப இன் பிராக்டிஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் த டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இன் எனி கிவன் ஸ்டேட். ஒன்லி சேஞ்ச் இன் இட்ஸ் வேல்யூ கேன் பி மெஷர்ட். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இன் பிராக்டிஸ் நடைமுறையில நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் த டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இன் எனி கிவன் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அல்லது ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தினுடைய மொத்த இன்டர்னல் எனர்ஜியை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மெஷர் பண்ண முடியாது. அப்ப நம்ம எதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி சேஞ்ச் இன் இட்ஸ் வேல்யூ கேன் பி மெஷர். அதாவது ஏற்கனவே இருந்ததிலிருந்து இப்போது எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம், அல்லது எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்ற அளவை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அதோடைய மொத்த இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவுன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு இதுவும் மெக்கானிசமும் நமக்கு கிடையாது. இப்ப எப்படி வந்து இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து if the state of the system is changed from an initial state 1 to final state 2. இப்ப சிஸ்டம் வந்து இப்ப 2 ஸ்டேட் எடுத்துக்கலாம். நம்ம இனிஷியல் ஸ்டேட் அண்ட் வந்து ஃபைனல் ஸ்டேட். இப்ப இந்த சிஸ்டத்துக்கு நீங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ப ஆற்றல் கொடுக்க போறோம். வெப்ப ஆற்றல் வந்து என்ன பாத்தீங்கன்னா கியூன்ற வெப்ப ஆற்றலை கொடுக்குறீங்க. இப்ப கியூன்ற வெப்ப ஆற்றலை கொடுக்கும்போது இந்த சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட் 1ல இருந்து ஃபைனல் ஸ்டேட் 2க்கு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி போகிறதுனால அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர இப்ப இதனுடைய இன்டர்னல் எனர்ஜி ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சு, இதனுடைய மொத்த இன்டர்னல் எனர்ஜி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் லாவின் படி இந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா U2 மைனஸ் U1 ஈக்குவல் டு Q மைனஸ் W. இதுல U2 மைனஸ் U1ன்றது U2ன்றது இந்த இரண்டாவது ஸ்டேட்டினுடைய இன்டர்னல் எனர்ஜி, U1 அப்படின்றது ஒன்னாவது ஸ்டேட்டுடைய இன்டர்னல் எனர்ஜி. அப்போ வந்து நம்ம ஆக்சுவலா நம்மளால எதை மெஷர் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா U2வை தனியாவோ U1 தனியாவோ மெஷர் பண்ண முடியாது. U2 மைனஸ் U1 ரெண்டாவது ஸ்டேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்ன்றதை நம்ம மெஷர் பண்ண முடியும். அந்த டிஃபரன்ஸ் எப்படி மெஷர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த Q மைனஸ் Wல இருந்து மெஷர் பண்றோம். Qன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஹீட் முழுவதும் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பயன்படாது. என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு பயன்பட்டு இருக்கும். அந்த வேலை தான் W. அப்ப நம்ம கொடுத்த ஹீட் எனர்ஜில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோ அந்த வேலையினுடைய அளவை கழிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு வந்து இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கான வேல்யூ. இதுதான் நமக்கு வந்து எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ரியல் கேஸுக்கும் ஐடியல் கேஸுக்கும் அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ். ரியல் கேஸுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாண்டர் வால்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். வாண்டர் வால்ஸ் கேஸ். ஐடியல் கேஸுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு பேரு.
ரியல் கேஸ் இஸ் கால்டு வாண்டர் வால்ஸ் கேஸ், ஐடியல் கேஸ்ன்றது பெர்ஃபெக்ட் கேஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியல் கேஸுக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், the internal energy of a perfect gas அல்லது ideal gas is only dependent upon temperature, where as that of a real gas. ஆனா ரியல் கேஸ்ல it is a function of both temperature and volume. அதாவது ஐடியல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி எதை மட்டுமே சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரை மட்டுமே சார்ந்தது. அதனால ஐடியல் கேஸ்ல இன்டர்னல் எனர்ஜி யாரால மட்டும் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியால மட்டும்தான் உருவாகுது. ஏன்னா அங்க பொட்டன்சியல் எனர்ஜி கிடையாது. ஆனா ரியல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸும் ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால அங்க வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்சியல் எனர்ஜி அதுவும் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதனால ரியல் கேஸுடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து டெம்பரேச்சர் அண்ட் வேல்யூமை சார்ந்து இருக்கும். இப்போ ஃபார் ஏ பெர்ஃபெக்ட் கேஸ் the internal energy is only kinetic energy of its molecules. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஏன்னா சின்ஸ் கே டாட் னா கைனடிக் எனர்ஜி ப்ரொபோஷனல் கேடி. கைனடிக் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கேடிக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. ஸோ கே இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ தேர்ஃபோர் டி பொறுத்து நமக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். டி அதிகமான இன்டர்னல் எனர்ஜி அதிகமா இருக்கும், டி கம்மியா இருந்தால் இன்டர்னல் எனர்ஜி கம்மியா இருக்கும். The internal energy of a perfect gas is independent of its volume. Internal energy அதே வேல்யூமை சார்ந்ததல்ல. நெக்ஸ்ட் பாருங்க ரியல் கேஸ். ரியல் கேஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணக்கூடிய கேஸ், அல்லது சிம்பிளா நம்ம வாண்டர் வால்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் ஏ ரியல் கேஸ் the internal energy is the sum of the kinetic and potential energy of molecules due to their mutual forces of attraction. ரியல் கேஸ்ல வந்து மாலிகுல்ஸ் இடையில மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஆனா வந்து ஐடியல் கேஸ்ல மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஐடியல் கேஸை டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அதனாலதான் அங்க பொட்டன்சியல் எனர்ஜி கிடையாது. But the force of attraction between the molecules depends upon the intermolecular distance and is thus a function of volume. இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மாலிகுலர் ஃபோர்ஸ், அதாவது மாலிகுலருக்கு இடைப்பட்ட அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் செயல்படும். இந்த இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் எதை பொறுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸை பொறுத்தது. இந்த இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது கண்டிப்பா என்ன அதிகமாகும், நமக்கு வேல்யூம் அதிகமாகும். இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதோடைய அந்த கேஸோட வேல்யூம் வந்து உங்களுக்கு குறையும். ஏன்னா மாலிகுலுக்கு இடைப்பட்ட தூரம் அதிகமுறைக்கும் போது வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும், தூரம் குறையும் போது வேல்யூம் குறையும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எதை சார்ந்து மாறுகிறதுன்னு பாத்தீங்கன்னா வேல்யூமை சார்ந்து இருக்கு. ஏன்னா இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும் போது வேல்யூமோட சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால ஹென்ஸ் ஃபார் ஏ ரியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் போத், அதாவது டெம்பரேச்சரையும் வேல்யூமையும் சார்ந்து இருக்கு. இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல நம்ம சம்மரியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடியல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அதோட இன்டர்னல் எனர்ஜி டெம்பரேச்சரை மட்டுமே சார்ந்து இருக்கும், அங்க கைனடிக் எனர்ஜி மட்டுமே உண்டு. ரியல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அங்க வந்து அதோட இன்டர்னல் எனர்ஜி டெம்பரேச்சர் அண்ட் வேல்யூமை சார்ந்து இருக்கும். இங்க கைனடிக் எனர்ஜி பொட்டன்சியல் எனர்ஜி ரெண்டுமே இன்டர்னல் எனர்ஜிக்கு காரணமாக இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போகலாம். இது நம்ம ஏற்கனவே நம்ம இன்டர்னல் எனர்ஜி கான்செப்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம், அதே டீட்டெயில் தான் இங்கே இருக்க போது. இப்போ ஃபர்ஸ்ட் லாவை வந்து நம்ம இது மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். Q ஈக்குவல் டு U2 மைனஸ் U1 பிளஸ் W. Q அப்படின்றது நம்ம கொடுத்த வெப்ப ஆற்றல், அததான் அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளைடு, கொடுக்கப்பட்ட வெப்ப ஆற்றல் அல்லது அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றல். U2 மைனஸ் U1 அப்படின்றது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அல்லது இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு வச்சுக்கலாம். W அப்படின்றது ஒர்க் டன், இட் இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம், இட் இஸ் W. அப்ப அதாவது என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் லாவின் படி the amount of heat supplied is equal to, அதாவது Q is equal to the sum of increase in the internal energy, அதாவது U2 minus U1 மற்றும் W of the system and the external work done, இரண்டுடைய சம்முக்கு ஈக்குவல். அதான் நம்ம ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இப்போ Q equal to U2 minus U1 plus Wன்றது ஜென்ரலா இருக்கக்கூடியது. இப்போ அதுவே சேஞ்சஸ் வந்து வெரி ஸ்மாலா இருக்குது, வெரி ஸ்மால் ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது இப்போ சேஞ்சஸும் கம்மியா இருக்கும். அதை வந்து நம்ம டிஃபரன்சியல் ஈக்குவேஷனா நம்ம எழுதிக்கிறோம். டெல்டா Q ஈக்குவல் டு du பிளஸ் டெல்டா W என்று எழுதிக் கொள்ளலாம். இப்போ Q அல்லது டெல்டா Q அல்லது QR டெல்டா Q, WR டெல்டா W, WR டெல்டா W. இப்போ இந்த Q மற்றும் Wக்கான அந்த சைன் கன்வென்ஷன், என்ன குறி வந்து நம்ம சைன் யூஸ் பண்றது, இப்போ சில நேரத்தில் பிளஸ் யூஸ் பண்ணணும், சில நேரத்தில் மைனஸ் யூஸ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இதுக்கான கன்வென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா Q வந்து பாசிட்டிவ். எப்போ Q பாசிட்டிவ் அப்படின்னா ஹீட் இஸ் சப்ளைடு டு த சிஸ்டம்,
நீங்க ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்கு நீங்க ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா Q is பாசிட்டிவ். அதுவே அந்த சிஸ்டம் வந்து நமக்கு ஹீட்டை கொடுத்துச்சு அப்படின்னா அப்ப Q is நெகட்டிவ். இப்ப நம்ம சிஸ்டத்துக்கு நாம ஹீட் கொடுத்தோம்னா பாசிட்டிவ், சிஸ்டம் நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். இதே போல W ஒர்க் வந்து எப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். அதாவது அந்த சிஸ்டம் வேலை செய்தது என்றால், சிஸ்டம் வேலை பார்த்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து W இஸ் பாசிட்டிவ், ஒர்க் இஸ் பாசிட்டிவ். அதுவே இப்ப ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், சிஸ்டத்து மேல நாம வேலை செஞ்சோம் அப்படின்னா ஒர்க் இஸ் நெகட்டிவ். உதாரணமாக ஒரு சிஸ்டம், அதுக்கு நீங்க ஹீட் கொடுக்குறீங்க, இங்க மேல வந்து பிஸ்டன் இருக்கு, ஹீட் கொடுக்கறதுனால இதோடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி இந்த கேஸ் விரிவடையலாம், விரிவடைஞ்சு இந்த பிஸ்டன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து மேல் நோக்கி போகலாம். இப்ப பிஸ்டன் மேல் நோக்கி போகுதுன்னா அதுவா ஆட்டோமேட்டிக்கா போகுது, ஏன்னா கேஸ் விரிவடைஞ்சு. அப்ப வந்து இங்க என்ன நடந்திருக்குன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். சிஸ்டம் வந்து இந்த ஒர்க்கை வந்து பார்த்திருக்கு, ஹீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப this Q is positive, also work is positive. இப்ப அதுவே வந்து நீங்க இன்னொரு சிஸ்டம் இருக்குது, அத பிஸ்டன் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹீட் நம்ம கொடுக்கல, இப்ப பிஸ்டனை வந்து நாம என்ன பண்றோம், இப்போ வந்து கீழ் நோக்கி நீங்க அழுத்துறீங்க அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். சிஸ்டத்து மேல நம்ம ஒர்க் பண்றோம், கேஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்றோம். அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது இங்க வந்து டெம்பரேச்சர் என்ன பண்ணலாம் நமக்கு வந்து ரைஸ் ஆகி, அப்போ வந்து ஹீட் எனர்ஜியை இது என்ன பண்ணலாம் வெளியில வந்து நமக்கு அது இது கொடுக்கலாம். இப்போ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் இஸ் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அது மாதிரி ஹீட் வெளியில வர்றத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஹீட்டை நம்ம கொடுத்தா பாசிட்டிவ், ஒர்க்கை நாம செஞ்சா நெகட்டிவ். ஒர்க்கை வந்து சிஸ்டம் செஞ்சுச்சுன்னா பாசிட்டிவ், ஹீட் வந்து சிஸ்டம் கொடுத்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒர்க் அண்டு ஹீட்டுக்கான சைன் கன்வென்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இது நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது இது இந்த சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும். நெக்ஸ்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா. இந்த ஃபர்ஸ்ட் லாவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திஸ் லா இஸ் இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் இந்த லா இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் அப்ளிகபிள் டு எனி ப்ராசஸ். எந்த ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பை விச் a system undergoes a physical or chemical change. அதாவது பிசிக்கலோ அல்லது கெமிக்கல் சேஞ்சுக்கு எந்த ஒரு சிஸ்டம் வந்து சேஞ்ச் நடந்தாலும் அதுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொரு முக்கியமானது, இட் இன்ட்ரடியூசஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜின்ற கான்செப்டை இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு நமக்கு. மேலும் இதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் லாவில இருந்து தான் நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சை கால்குலேட் பண்றதுக்கான ஒரு மெத்தடை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இட் ப்ரொவைட்ஸ் மெத்தட் ஃபார் டிட்டர்மைன் த சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி. அடுத்து மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலானது இன்டர்னல் எனர்ஜியாகவும் ஒர்க்காகவும் மாற்றப்படுகிறது. இப்ப எவ்வளவு வெப்ப ஆற்றல் கொடுக்குறீங்களோ அது இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க்குக்கு ஈக்குவலா வந்துருது. அப்ப ஆற்றல் அழிவின்மை விதிக்கும் இது வந்து உட்படுகிறது. அப்ப therefore first law is based on the principle of conservation of energy of the system. இந்த பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்ப நெக்ஸ்ட் வந்து லிமிடேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லாவினுடைய வரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதனால சொல்லப்படாத அல்லது இதனால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை த கண்டிஷன் அண்டர் விச் எ சிஸ்டம் கேன் பி இட்ஸ் ஹீட் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் எ சப்ளை ஆஃப் மெக்கானிக்கல் ஒர்க். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லா நமக்கு என்ன கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷனை சொல்லலை. என்ன கண்டிஷன்னா, இப்போ நீங்க ஹீட் எனர்ஜி கொடுத்துட்டாலே அந்த சிஸ்டம் வேலை செய்யுமா அப்படின்னா அப்படி வேலை செய்யாது. இது நம்ம செகண்ட் லெவல்ல பார்ப்போம். பட் அதுக்கு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கணும். என்ன கண்டிஷன்ன்றது நம்ம செகண்ட் லெவல்ல பார்ப்போம். நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா செகண்ட் லெவல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சிஸ்டம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா 2 விதமான வெப்ப இடம் வந்து நமக்கு இருக்கணும். ஒண்ணு வந்து இப்ப வெப்பத்தை அது எடுத்துட்டு அந்த வெப்பத்தை ஃபுல்லா அது வேலையாக மாற்றாது, அதுல குறிப்பிட்ட வெப்ப ஆற்றலை மட்டும் வேலையா மாத்திட்டு மிச்ச வெப்ப ஆற்றல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில சுற்றுப்புற சூழலுக்கு அது கொடுத்துரும். அப்ப நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த வெப்பத்தை எடுத்து வேலையாக மாற்றி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து இன்னொரு சுற்றுப்புறத்துக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் அங்க வந்து வேலை நடக்கும். இது செகண்ட் லெவல்ல சொல்லப்பட்ட விஷயம்.
ஆனா ஃபர்ஸ்ட் லாவில் நமக்கு அது மாதிரி எதுவும் சொல்லலை. நீங்க வந்து வெப்பாட்டல் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த சிஸ்டத்தினுடைய இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும், வேலை செய்யும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனா இந்த கண்டிஷன் கண்டிப்பா வந்து அது சுற்றுப்புறத்துக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு கண்டிஷன் அங்க இருந்தா மட்டும்தான் அங்க வேலை நடக்கும், இல்லாட்டி வேலை நடக்காதுன்றது செகண்ட் லாவில் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த அதனாலதான் செகண்ட் லாவே உருவாகுது. எந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன பண்ணலன்னா, it does not specify the condition under which a system can be its heat energy to produce a supply of mechanical work. அதான் மெக்கானிக்கல் ஒர்க்கை அந்த சிஸ்டம் எந்த கண்டிஷன்ல செய்யுன்ற விஷயத்த இதுல சொல்லப்படல. நெக்ஸ்ட், it does not say how much of the heat energy can be converted into work. மேலும் எவ்வளவு, இப்ப நம்ம குறிப்பிட்ட ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்கன்னா குறிப்பிட்ட ஒர்க்கா அது மாற்றுமா அப்படின்ற விஷயத்த அது சொல்லல. அதுல கொஞ்சம் இன்டர்னல் எனர்ஜியா மாறும், கொஞ்சம் ஒர்க்கா மாறும். பட் எவ்வளவு ஒர்க்கா மாறும், எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் சொல்லப்படவில்லை. இது ரெண்டுமே வந்து இதனுடைய லிமிடேஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நாம பார்க்க போற டாபிக் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லாவினுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சில ஃபார்முலாஸ் இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் எ கேஸ். ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் எ கேஸ் நமக்கு வந்து அதுல சிவி இருக்கு, இன்னொன்று சிபி இருக்குது. சிவின்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சிவி ஈக்குவல் டு சிவின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெல்டா கியூ பை டிடி அல்லது டெல்டா டி அட் வி. வின்றது இட் இஸ் வேல்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது அதனுடைய ஸ்பெசிபிக் ஹீட், அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவின்னு சொல்றோம். பட் இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாவின் படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு U plus W இதை நம்ம எடுத்துக்கலாம். It is U plus W, it is volume is constant. அப்போ வந்து இதை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா it is என்ன கிடைக்கும் நமக்கு வந்து டோ Q, it is டெல்டா Qன்னு வச்சுக்கலாம். வேணா டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா சரி டோ U, delta Q equal to this dou U plus delta W ன்னு எடுத்துக்கலாம். பட் இஸ் வேல்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். வேல்யூம் இஸ் கான்ஸ்டன்ட்ன்ற போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் இஸ் 0. அப்ப therefore delta Q equal to நமக்கு வந்து dou U. அப்ப இந்த delta Q எடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம், அப்ப CV equal to நம்ம வந்து dou U by this dou T at V அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளால எழுத முடியும். அப்ப நமக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் கேஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் லாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. அடுத்து சிபி, அதற்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே டெல்டா கியூ பை டிடி ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். தென் நமக்கு மேயர்ஸ் ரிலேஷன் தெரியும், சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். தென் ஃபார் a reversible adiabatic process அதுக்கான டோ டி பை டோ வி ஈக்குவல் டு சிவி மைனஸ் சிபி பை ஆல்பா வி சிவின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆல்பாவுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஐசோபாரிக் வேல்யூம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். ஐசோபாரிக் வேல்யூம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். இதற்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு 1 by V, V is the volume, dou V by dou T at pressure is constant.